கடைபிடித்ததற்கான சட்ட திருத்தத்தின் தொகுதி மறு சீரமைப்பு செய்வது தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட தென் மாநிலங்களை பெரும் பாதிப்புக்கு உள்ளாக்கும். இது ஒன்றிய அரசின் மக்கள் தொகைக்கு கட்டுப்பாட்டு திட்டத்தை கடைபிடித்ததற்கான தண்டனையே அன்றி வேறில்லை. முன்னாள் பிரதமர் மாண்புமிகு இந்திரா காந்தி அம்மையார் 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் 1976 இருந்து 2001 வரை தொகுதி மறுசீரமைப்பை நிறுத்தி வைத்தார். அதே போல 84வது சட்ட திருத்தத்தின் மூலம் முன்னாள் பிரதமர் மாண்புமிகு வாஜ்பாய் அவர்கள் 2001 இருந்து 2026 வரை மேலும் 25 ஆண்டுகளுக்கு இந்த மறுசீரமைப்பை நிறுத்தி வைத்தார். எனவே தொகுதி மறுசீரமைப்பு தேவையற்றது. இப்போது இருக்கும் 543 என்ற எண்ணிக்கையை தொடர வேண்டும் என்பதே தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடாகும். இந்த வீடியோவை அனைவருக்கும் பகிருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த வீடியோவை குறித்த உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தவறாமல் பதியுங்கள். நன்றி, வணக்கம்.